ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் எந்தெந்த விஷயங்களை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பூர்வீகம், குலதெய்வம், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், மனரீதியான முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு, காதல் நிலை, இதையெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த ஐந்தாம் பாவகம். முதல் குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த சனியினுடைய பார்வைப்படும் பொழுது கண்டிப்பாக இருக்கும். இதில் பூர்வீகத்தில் சொத்து பத்துக்களுக்காக கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு இருக்கக்கூடியவர்களுக்கு போராடி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. சனி பகவானுடைய வழிபாடுகளை அதிகமாக எடுக்கும் பொழுது நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் உங்களால் அடைய முடியும். ஆனால் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவாது கண்டிப்பாக இருக்கும். பூர்வீகத்தில் கேஸ் போட்டாவது இந்த சொத்துக்கு என்ன ஒரு சொல்யூஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தியை செக் பண்ணிக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நல்ல முடிவுகளை எடுக்கிறது அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். இந்த பூர்வீகம் அப்படின்னு சம்மந்தப்பட்ட அந்த இடம், பூர்வீகத்தில் ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, வெளியிலேருந்து பூர்வீகத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாற்றமாக கண்டிப்பாக இருக்கும்.